வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் ஏன் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கு தெரியுங்களா? அதற்கு காரணம் நம் பதிவுகள் மட்டுமல்ல, உங்களுடைய மனசும் தான் காரணம். ஏன்னா, எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணுன்ற அந்த பயபக்தி உங்கள் மனசில் ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. அப்படிப்பட்டவர்களுடைய பார்வையில் தான் நம்மளுடைய பதிவுகள் படுன்ற நம்பிக்கையும் எனக்கு அதிகமாக இருக்குது. அந்த வகையில் இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. ஒவ்வொரு பதிவும் நம்ம கொடுக்கும் பொழுது அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஐயா நீங்கள் சொல்கிறது நிறைய எங்களுக்கு பொருந்திருக்கு லைஃப்பில் அப்படின்னு. ஏன்னா இந்த கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் மற்றும் அந்த பலன்களை பெறக்கூடிய மனிதன் இந்த பிரபஞ்சம் ரீதியாக பெறக்கூடிய பலன்கள், இது ரெண்டையும் கூட்டி கழித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இனி எப்படி இருக்கும், இனி எப்படிப்பட்ட எதிர்காலத்தை நோக்கி அந்த மனிதன் பயணிச்சுட்டு இருக்கான், அது சரியா தவறா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இதில் எந்த டவுட்டுமே வேணாம். ஐயா கடவுள் கொடுத்து இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை. நம்ம இங்கே எப்படி வேணாலும் வாழலாம், இல்லை அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இந்த நொடி கடவுள் கொடுத்த வைரம் போல. நிச்சயமாக சொல்கிறேன், வாழ்க்கையின் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 24 மணி நேரம் பத்தாது. ஏன்னா அவ்வளோ விஷயத்தை இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இங்கே நீங்கள் வெற்றி அடையிறது கூட ஈஸியாக அடைஞ்சிடலாம், ஆனால் அங்கே நிற்கணும், அங்கே நிலச்சி நிற்கணும், அதுதான் பெரிய கஷ்டம். துலாம் ராசிக்காரனுக்கான அற்புதமான பதிவு இது. இதுவரை நீங்கள் பல பதிவுகள் பார்த்துருக்கலாம், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் ராசி பலன் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த பதிவு இன்றைக்கி உங்கள் கண்ணில் பட்டதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுக்கு முதல்ல நான் அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லிட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். துலாம் ராசிக்கார நண்பர்களே, இந்த பதிவை பார்த்து முடிக்கும் பொழுது உங்கள் ஆழ் மனதில் சில அதிர்வலைகள் உருவாகும். அந்த அதிர்வலைகள் இந்த உலகத்தில் எங்கே நல்லது ஒளிஞ்சிருந்தாலும் உங்களை தேடி வர வைக்கும். ஏன்னா உங்களுடைய பவர் என்னன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் இந்த பதிவுக்கு லைக் போடணும், கமெண்ட் போடணுன்றதுக்காக இதை நான் சொல்லலை. பல பேருடைய ஜாதகங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரிய வந்த சில முக்கிய கணிப்புகளை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால தான் கனெக்ட் ஆகுது நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே. ஏன்னா ஒரு மனிதன் பிறப்பில் இருந்து இறப்பது வரைக்குமே அந்த மனிதனுடைய சுயஜாதகம் தசாபுத்தி என்னென்ன பலன்களை கொடுக்குது, அந்த பலன்கள் கொடுக்கும் பொழுது அந்த மனிதன் அந்த பலன்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறான், அந்த நேரத்தில் அந்த மனிதன் எதையெல்லாம் சிந்திக்கிறான், எது போன்ற விஷயங்களை அடுத்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான், அதனால் இந்த பிரபஞ்சம் அந்த மனிதனுக்கு என்ன திரும்ப திரும்ப கொடுக்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த மனிதன் வாழ்நாள் முழுவதும் நல்லதை பெறுவதும் கெட்டதை பெறுவதும். இதை முழுமையாக புரிந்து கொண்ட நபர் எளிதாக தன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, எளிதாக நல்ல நிலைமையில் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போய் வச்சுக்க முடியும். அதுதான் இங்கே நடக்கக்கூடிய பலரும் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய நபர்களாக இருப்பவர்களுடைய ரகசியம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுதான். ஒரு விஷயத்தை எப்படி அடையிறது, அந்த நல்லதை திரும்ப திரும்ப எப்படி நம்மளை நோக்கி வர வைக்கிறது. ஐயா இங்கே சுய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் சில குறைபாடுகள் கூட இருக்கலாம். இங்கே 100% பிறந்ததுலேருந்து இறப்பது வரைக்குமே யோகமான ஜாதகக்காரங்களாம் யாருமே கிடையாது. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கும். அதே போல் கிரகநிலைகள் மாறி மாறி பலன்களை கொடுத்துட்டு தான் இருக்கும். இந்த மாதம் நல்லதை கொடுக்கலாம், அடுத்த மாதம் சோதனை தரலாம், அதுக்கு அடுத்த மாதம் திரும்பி நல்லதை கொடுக்கலாம். இப்படி மாற்றி மாற்றி மாறி 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 ஒவ்வொரு பலன்களும் நம்மளை வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்களும் மாதம் மாதம் இந்த வருஷம் இந்த மாதத்துக்கு துலாம் ராசிக்கு என்ன பலன், அடுத்த மாதத்துக்கு துலாம் ராசிக்கு என்ன பலன்ற பதிவுகளையும் நீங்கள் எல்லாரும் போடுவாங்க தான், நீங்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருப்பீங்க. ஆனால் பார்க்கறதுக்கான பலன்களை நாம் பெற்று தீர வேண்டும் அல்லவா? அப்போ அதற்கான மாற்றம் எங்கே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க? பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் மனசில் தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எங்கே எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, அந்த வீடியோ மூலமாக 1% உங்களுக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே விதைச்சிட்டாலே அந்த பதிவை பார்த்ததுக்கான பலன்களை பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். அந்த வகையில் நம் பதிவு 100% உங்களுக்கு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். நீங்களே சொல்லுவீங்க, அடுத்து விடியக்கூடிய ஒவ்வொரு காலையும் எனக்கான காலை, நான் எனக்காக தான் இந்த உலகம் விடியுது, இந்த விடியல் பிறக்குது. இங்கே ஒரு புல் பூண்டு அசைகிறது கூட ஏதோ ஒரு காரணத்தோடு தான். காத்தடிக்குது, அசையுது, காரணம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. அப்போ துலாம் ராசிக்காரர்கள் இந்த புரட்டாசி மாதத்திற்கான பலன்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. இப்போது அந்த பலன்கள் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் வார்த்தைகளில் நம் கணிப்புகளில் பலருக்கும் பல நல்ல அதிர்வலைகள் கொண்டு போய் சேர்த்தமோ அதே போல தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பலில் எந்த கெமிக்கலும் கிடையாது. இதில் என்ன நம்ம சேர்த்துருக்கோம்? சக்தி வாய்ந்த மூலிகைகள் சேர்த்துருக்கோம். வெண்கடுகு, நாய்க்கடுகு, வெட்டிவேர், குங்குளியம், வில்வேலைப்பிடி, வேப்பிலைப்பிடி, அருகம்புல் பொடி, மருதாணி விதை, பால் சாம்பிராணி, கிராம்பு, ஜவ்வாது, பச்சை கற்பூரம். இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு பவர்ஃபுல்லான வைப்ரேஷன் இருக்குது.
ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கான மூலிகைகளை ஒன்று சேர்த்து அரைச்சு பொடியாக்கி காய வச்சு கொடுத்தோம். அந்த நல்ல அதிர்வலைகள் நல்லதை எதிர்பார்த்த நபர்களுக்கு போய் கனெக்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். எதை தேடுறோமோ அதுதானே கிடைக்கும். நல்லதை தேடினாங்க, நம்ம பதிவை கண்ணில் பார்த்தாங்க, நான் பேசுகிறத கேட்டாங்க, அந்த கணிப்புகளையும் தன்னுடைய லைஃப்பில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம நம்பி கொடுத்தோம் அந்த மூலிகை சாம்பிராணி. இந்த மூலிகை சாம்பிராணியும் வாங்கிட்டாங்க. இந்த வியாபாரத்துக்காக பேசுகிறேன், பிஸ்னஸ்க்காக பேசுகிறேன்னு ஒரு சில நபர்கள் இதெல்லாம் புரியாமல் நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம கொடுத்த பதிவுகளை பார்க்காம சில பேர் பேசக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனால் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்த்தவங்க, நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுக்கான எதிர்காலத்திற்கான பல நல்லது அடங்கியிருக்கின்றது. ஆகவே மூலிகை சாம்பிராணியோட சேர்த்து இப்போ இந்த கந்திருஷ்டி கற்பூரமும் கொடுத்தோம். அதுவும் இப்போ எல்லாருடைய வீட்டிலையுமே இருக்குது. கந்திருஷ்டி பிரச்சனை இல்லாதவங்களே இல்லைன்னே சொல்லலாம். ஆகையால் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள், நீங்கள் ஒரு முறை, நீங்கள் இது வியாபாரத்துக்காகலாம் நான் சொல்ல, இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி பாருங்கள். இந்த அதிர்வலைகள், இந்த வைப்ரேஷன் உங்களை எப்படி திரும்ப திரும்ப வாங்க வைக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன் இதை இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறேன்னா, ஐயா, நல்ல காலமாகட்டும், இறைவனுடைய அருளாகட்டும், அல்லது இது போன்ற சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருட்களை பயன்படுத்தும் போது ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு ரிசல்ட் நல்ல அதிர்வலைகள் தான். அந்த நல்ல அதிர்வலைகள் கிடைக்கும் பொழுது இதுவரை நம்ம கண்ணில் படாத சில நல்ல வாய்ப்புகள் அப்போ தான் கண்ணில் தென்படும். அப்போ தான் நமக்கு பலருடைய உண்மையான முகங்கள், சூழ்நிலைகள் புரிய வைப்பதை நம்ம உணர்வோம். எங்கெங்கெல்லாம் நேரத்தை வீணாக்கிட்டு இருந்தோன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்போ பாருங்கள், நம்ம மனசுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். யார் எதுக்காக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நம்ம எந்த விஷயத்துக்காக நேரத்தை செலவு பண்ணணும், நம்ம எங்கே இருக்கணும், யார் மத்தியில் இருக்கணும், நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், இங்கே என்ன இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோன்ற பல கேள்விகள் உங்களுக்குள்ளே வரும். அந்த கேள்விகள் வர ஆரம்பித்த ஒவ்வொரு மனிதனும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவான். அதில் எந்த மாற்றமும் வேண்டாம். இங்கே மற்றவங்களை கேள்வி கேட்கறத விட முதல்ல நம்ம கேள்வி கேட்டுக்கணும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு, துலாம் ராசி ஆகட்டும், துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களாகட்டும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் எல்லா விதமான தடைகள், தாமதத்தில் இருந்தும் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. துலாம் ராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் பண்ணணும். வேலைக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கலை அப்படின்னா, சோம்பேறித்தனத்திற்கு இடம் தந்துட்டீங்க அப்படின்னா, அது அப்படியே உங்களை போட்டு அழுத்திடும். ஏன்னா இந்த ராசிக்காரருடைய ஜாதகங்கள் பல பேர் பார்க்கும்போது சொன்ன அவங்கள கணிக்கும் போது தெரிய வந்த ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களுடைய அலட்சியம், துலாம் ராசிக்காரர்களிடம் உள்ள அலட்சியம், வேலையில் அலட்சியம், நேரத்தை ஃபாலோ பண்ணுறதுல, நேரத்தை பயன்படுத்திக்கிறதுல இவங்க காட்டக்கூடிய அலட்சியம் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த ராசியில் பிறப்பவர்களுக்கு பெரும்பாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குணநலன்கள் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த குணம் இருக்கும், இந்த குணம் அவங்களுக்கு ப்ளஸ்ஸு, இந்த குணம் அவங்களுக்கு மைனஸ்ன்னு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம தனித்தனியாக பார்த்தா அதற்கான பண்புகள், குணங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வரும். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை இந்த சோம்பேறித்தனமும் நேரத்தை சரியாக பயன்படுத்திக்காத அந்த ஒரு விஷயமும் தான் இவங்களை தடுமாற வச்சிருது. ஆகவே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் பயரமாக பாருங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா இந்த புரட்டாசி மாதம் இந்த கிரகநிலைகள் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுதுன்றதையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்க தான் போகிறோம். அடிப்படை விதியை வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு மனிதனும் அவரவர்களுக்கான விதிகளை ஃபாலோ பண்ணும். இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கெல்லாம் ஒரே மாதிரி லைஃபே கிடையாது. நீங்கள் ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களும் இந்த பதிவை பார்க்கலாம், 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களும் இந்த பதிவை பார்க்கலாம், ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்காக கஷ்டப்படக்கூடிய மனிதர்களும் இந்த பதிவை பார்க்கலாம். இங்கே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு பாதையில் போயிட்டுருக்கு. அப்போ அந்தந்த பாதையில் எந்தெந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் நம்ம நல்ல நிலைமைக்கு போவோன்ற ஒவ்வொரு தெளிவும் இங்கே ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அப்போ கொடுக்கக்கூடிய கணிப்புகள் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும். அந்த பொதுவான கணிப்புகளாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுற நபர்களுக்கு நிச்சயமாக நல்லதை கொண்டு வந்து சேர்க்கணும். அப்போ துலாம் ராசிக்காரர்கள் நேரத்தை மட்டும் வீணடிச்சிடாதீங்க. அது பொதுவாகவே நேரத்தை வீணடிக்கிறது தவறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் நேரத்தை வீணடிப்பது கெட்ட பேரை உருவாக்கி விட்டுரும், உங்கள் மேலே இருந்த மரியாதையை குறைச்சி விட்டுரும். அது மட்டும் இல்லை, பண ரீதியாக பல பேர் முன்னாடி போய் நிற்க வச்சிரும் உங்களை. இதுக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுத்துடவே கூடாது.
இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த மீனத்தில் சனி பகவான் வக்கரமாக அமர்ந்திருப்பதால், விரயத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருப்பதால், அதான் இந்த உடல் ரீதியான பிரச்சனை, இந்த தலை சுத்தல் வர்றது, அந்த அப்படியே சோகமாக அப்படியே தூக்கம் அடிக்கடி, இந்த மதிய நேரத்தில் வேலை செய்கிற நேரத்திலலாம் அப்படியே சோர்வாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த தலை பாரம் மாதிரி இருக்கிறது, ஏதோ ஒன்று தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு விஷயம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு தற்போதைய சூழ்நிலையில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. கடன் பிரச்சனை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. காசு பணம் இதை மட்டும் உங்கள் கையிலேருந்து நீங்கள் இழப்பதற்கான சில விஷயங்கள் இழப்பது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா திரும்ப கையில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எங்கேயாவது ஒரு வேலை வாங்கி தராங்கன்னு சொல்லி போய் பணம் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். இந்த பணம் கட்டினா இந்த வேலை கிடைக்கும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா அந்த பணம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது கடைசி வரைக்கும். அப்போ என்னென்னா, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு தவறு, நீங்கள் மற்றவர்கள் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கையை முதல்ல உங்கள் மேலே நீங்கள் வைக்கணும். அதை நீங்கள் வைக்க தவறிடுறீங்க பல நேரங்களில். மற்றவங்க மேலே நீங்கள் அதிக நம்பிக்கை வைக்கிறீங்க, ஆனால் உங்கள் மேலே அதை வைக்கிறீங்களான்னு கேட்டால் குறைவு தான். அதுக்கு நீங்கள் இடம் தராதிங்க தயவு செஞ்சு. இங்கே உங்களால் முடியாது, இங்கே எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானத்தில் குரு இருப்பது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராமல் பார்த்துக்கும், அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, சுறுசுறுப்பு தேவை, எக்ஸசைஸ் பண்ணணும், எப்போவுமே முகத்தை பிரைட்டாக வச்சுக்கணும். நீங்கள் முகத்தை டல்லாக, துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் உடுத்தக்கூடிய உடையாகட்டும், ஐயா நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் உடுத்தக்கூடிய உடை உங்கள் முகத்தை பார்த்தாவே அந்த ஒரு பிரைட்னஸ், அந்த ஒரு தெளிவு, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா சூழ்நிலையிலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் இந்த ஜாதகத்தையும் தாண்டி கூட உங்களுக்கு சில நல்ல அதிர்வலைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். சில நல்ல எதிர்காலம் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இங்கே நீங்கள் ஒரு சில விஷயங்களை மட்டுமே வச்சு எல்லா நல்லதையும் அடைஞ்சிட முடியுமான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் 4 திசையிலும் உங்கள் பார்வைகளை நீங்கள் வச்சாதான் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த கடினமான காலகட்டத்தில் நல்ல இடத்துக்கு வர்றதுக்கான பல விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அவ்வளவு சீக்கிரம் கிடையாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. ஐயா, குடும்பத்துக்குள்ளேயே எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. கரெக்டாக சொல்லிட்டேன்னா, குடும்பத்துக்குள்ளேயே உங்களை மதிக்காத நபர்கள், ஒரு காலத்தில் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி அதை மனசில் வச்சுக்காமல் உங்களை மதிக்காமல் அவங்க இருப்பாங்க. இன்றைக்கி உங்கள் சூழ்நிலை இப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் கெட்ட பேரை உருவாக்கி விடுவாங்க. இது போன்ற சில விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தன்னுடைய லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பாகிஸ்தானத்தில் குரு இருப்பது உங்களை சேஃபாக பார்த்துக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடைய முன்னேற்றத்துக்கான விதைகளை போடக்கூடிய நேரம் இது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர்கள் சரியில்லாத நபர்கள், இவர்கள் தேவையற்ற நபர்கள்னு உங்களுக்கு யார் யாரெல்லாம் உங்கள் மனசில் படுதோ அவர்கள்ட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. நீங்கள் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறது தான் பல இடத்துல உங்களை நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் வீணடிக்க வச்சுட்டு இருக்கு. அந்த தப்பை நீங்கள் இனிமேல் நீங்கள் செய்யக்கூடாது. பண விஷயங்களில் மிகுந்த கவனம். அதுதான் நான் சொன்னேன். பணம், திரும்ப சொல்கிறேன், துலாம் ராசிக்கார நண்பர்களே, கைக்கு பணம் சேர்றதே உங்களுக்கு பெரும்பாடாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு தான் அதை நீங்கள் கையில் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்னை வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கையில் வரக்கூடிய அந்த கொஞ்ச நஞ்ச பணத்தையும் நீங்கள் கண்ணை மூடிட்டு சில பேரை நம்பி நீங்கள் கொடுக்கக்கூடியது அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் சில விஷயங்கள் பண்ணுறது எதிர்காலத்தில் அது ஒரு கேள்விக்குறியாக்கி விட்டுருது. சரிங்களா? சுக்கிரன் கேது இணைவதால் கூடா நட்பால் கேடு விளைவிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுக்கிரன் கேது, இதுதான் நான் முன்னையிலேருந்து நான் சொல்லிட்டுருக்கேன். தேவையற்ற நபர்கள் உங்களுக்கான, ஏன்னா உங்களுக்கு தெரியாது. துலாம் ராசிக்காரங்க நிறைய பேர் பாருங்கள், தெரியவே தெரியாது அவங்க கூட பழகிட்டு இருக்கிறவங்க எப்படி என்ன எது. ஏன்னா எதை சொன்னாலும் கண்ணை மூடிட்டு நம்பிட்டு இருப்பீங்க. கூடா நட்பு கேடு விளைவிக்கும். தயவு செஞ்சு உங்களுக்கான சில நபர்கள் சரியில்லாத நபர்கள்னு தெரிஞ்சால், சொந்த பந்தமாகட்டும் நண்பர்களாகட்டும், விலகி இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? தேவையற்ற நண்பர்களுடைய சவகாசத்தை முடித்து கொள்வது நல்லது. நண்பர்கள் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு எதிராக மாறுவதை பார்ப்பீர்கள். கவனமாக இருக்க வேண்டிய நேரம். இந்த புரட்டாசி மாதம் கவனமாக இருக்கணும். சந்தோஷ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு 50% 60% நன்மைகளையும் பெறக்கூடிய காலம்தான்.
ஆனாலும் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லேயும் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வை உங்களை எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி விட்டுரும். இந்த புரட்டாசி மாதத்தில் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். வழிபாடுகள் ரீதியாக, பரிகாரங்கள் ரீதியாக, ஜோதிட ரீதியாக உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அந்த தகவல்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஏன் நீங்கள் இவ்வளோ மட்டும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன்னா, ஐயா இங்கே எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் உள்ளே இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் உள்ளே போக போக பல விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? அங்கே நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், எல்லாமே கலந்துருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்கள் வாழ்க்கைக்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம லைஃப்க்கான ஒரு முன்னேற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஜாதகம் பார்த்தாலே போதுமானது. ஏன்னா சில பேர்லாம் பாருங்கள் மாதத்துக்கு 3 வாட்டி பார்க்குறது, 4 வாட்டி பார்க்குறது, நண்பர்கள் சொன்னாங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்க, அங்கே நல்லா பார்க்குறாங்க, இங்கே நல்லா பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜாதக புக் எடுத்துகிட்டு மாதம் 3 வாட்டி 2 வாட்டி இப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க, அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறதுன்னு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தாலே போதும். என்ன சூழ்நிலைன்றதை தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த விஷயங்களில் பரிகாரம் வழிபாடுன்னு சில பேர் அதிகமாக பணம் வாங்குபவர்களும் இருக்காங்க. அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதனால் என்ன விஷயமோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையும், அடுத்து உங்களுக்கு என்ன நடக்கணுன்றதை இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் எப்படி தெரிவிக்கிறீங்களோ அது பொறுத்தும் உங்கள் லைஃபுக்கான அடுத்த நல்ல மாற்றங்கள் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் இந்த பிரபஞ்சம் ரீதியாக நம்ம பல விஷயங்களை முன்னெடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எல்லா பதிவுகளையும் வெறும் ஜோதிட பலன் மட்டும் சொல்கிறது கிடையாது. இந்த பிரபஞ்சம் ரீதியாக ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன், எதனாலன்னா அதுவுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் சரிபாதி பங்கு இருக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம சுயஜாதகம் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி பேசுது, நம் வாழ்க்கை என்னன்றதை நிர்ணயிக்குது அப்படின்றத நம்ம நம்புகிறோம், ஜாதகம் பார்க்குறோம். அதே போல தான் நீங்கள் விதைக்கக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள் இந்த பிரபஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்குது. எதை நீங்கள் ஈர்க்கிறீர்கள், எதை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறீர்கள், எது உங்களுக்கு வேண்டும் அப்படின்றத உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை பொறுத்து இந்த பிரபஞ்சம் மீண்டும் மீண்டும் உங்களிடம் சேர்த்து கொண்டே இருக்கும். அப்போ பாருங்கள், பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பலன், உங்கள் சுயஜாதக பலன், இது இரண்டும் சேர்ந்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன என்பதை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இந்த தெளிவே உங்களுக்கு போதுமானது. இந்த தெளிவே போதும் நமக்கு நல்ல வாழ்க்கை வாழ. அதனால் நடந்து முடிஞ்ச எந்த நெகட்டிவான விஷயமாக இருந்தாலும் தயவு செஞ்சு உங்கள் மனசுலேருந்து அழிச்சிருங்க. அது 1% நன்மையை கூட நமக்கு கொடுக்க போகிறது இல்லை. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாள் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையை உங்கள் மனசில் பதிவுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஐயா நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கேன், இன்னை வரைக்கும் நல்லதே நடக்கலைங்க, இன்னை வரைக்கும் ஒன்றுமே படாத பாடுபடுறேங்க அப்படின்னு நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி பாசிட்டிவாலாம் திங்க் பண்ணி பார்த்தேன், மெடிடேஷன் பண்ணி பார்த்தேன், எல்லாமே நான் பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு ஒரு நல்லதே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்களும் இருக்காங்க. ஐயா அந்த ஒரு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னென்னா, ஒரு விஷயத்த உடனே நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது. இது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சினிமா பாடலே கேட்குறோம், ஒரு வாட்டி கேட்டோன்னா நம்மளுக்கு பிடிச்சிருதா? சில பாட்டெல்லாம் ஃபஸ்ட்டு வாட்டி கேட்குறோம், பிடிக்க வச்சா அது என்னப்பா பாட்டு அப்படின்றோம். ஆனால் தொடர்ந்து கேட்க கேட்க ஒரு காலகட்டத்தில் அதுதான் நம்மளுடைய அதிகமாக பயணிச்சிட்ருக்கோம். அந்த பாட்டு தினமும் 10 வாட்டி கேட்பாங்க, இந்த பாட்டு கேட்காம என்னால் இருக்கவே முடியல அப்படிம்பாங்க. அப்போ ஒரு 4 நிமிட பாடல் இத்தனை காலம் எடுத்துக்குது நம்ம மனசில் இடம் பிடிக்க. அதே போல தான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் அந்த முயற்சி உங்களை சோதித்து பார்க்கும், இந்த மனிதன் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறான் என்பது. அந்த முயற்சியை மட்டும் நீங்கள் தளராமல் எடுத்துக்கொண்டு அதன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, அதற்கான ரிசல்ட்டை பல மடங்கு நல்லதை அப்படியே அள்ளி கொடுத்துரும் உங்கள் கையில். இதை மட்டும் நீங்கள் நம்புங்க போதும். சரிங்களா? அதனால் இப்போ நம்ம அந்த பிரபஞ்சம் ரீதியாக சொல்லக்கூடிய வழிமுறைகள் கூட இன்றைக்கி நீங்கள் அதை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு எனக்கு அதுக்கு ரிசல்ட்டே வரலன்னு நீங்கள் சொல்லவே கூடாது. அதற்கான நேரம் காலம் எடுத்துக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள அந்த வைப்ரேஷன் பரவும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உண்மைகளை புரிய வைக்கும். உங்களை சுற்றி உங்கள் முன்னாடி இந்த உலகம் என்னன்ற உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கும். நீங்கள் யார் கூட பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க எப்படிப்பட்ட நபர்கள், எதுக்கு அவங்கள்ட்ட பேசி நீங்கள் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கீங்களா, இல்லை பயன்படுத்திட்டு இருக்கீங்களா நேரத்தை, நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்ற பாதையில் தான் பயணிச்சுட்டு இருக்கீங்களான்ற பல உண்மைகளை படிப்படியாக உங்களுக்கு காட்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆகவே துலாம் ராசிக்கார நண்பர்களே, எங்கேயோ எவனோ உட்காந்து பேசுகிறான்னு நினைக்காதீங்க. பேசக்கூடிய இந்த ஒவ்வொரு வார்த்தையும்
ஒவ்வொரு எழுத்தும் உங்கள் மனசாட்சியின் குரல் தான் இது. உங்கள் மனசாட்சியின் குரல் தான் இது. இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆன்லைனில் என்னென்னமோ வீடியோ பார்க்குறோம், டைம் போட்டு பார்க்குறோம், அவ்வளோ நேரம் கொடுத்து ஆனால் நம்ம வாழ்க்கைக்காக, நம்மளுடைய வாழ்க்கை அடிப்படையில் சில நல்ல விதைகளை விதைப்பதற்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும்னு நினச்சா நம் பதிவுகளுக்கான அந்த நேரத்தை ஒதுக்குங்க. நான் வேறு எதுவும் கேட்கல. நீங்கள் இந்த சாம்பிராணி வாங்கினாலும் பரவாயில்ல, இந்த கந்திருஷ்டி கற்பூரம் வாங்கினாலும் பரவாயில்ல, நீங்கள் நான் கொடுக்குற பொருள் எதுவும் நீங்கள் வாங்கினாலும் பரவாயில்ல. ஆனால் கொடுக்கக்கூடிய கணிப்புகள், சொல்லக்கூடிய விஷயங்களை தயவு செஞ்சு உங்கள் ஆழ் மனதில் பதிய வச்சு பாருங்கள். மாற்றம் நிச்சயம் உண்டு. கடவுள் உங்களுக்கான பாதைகளை திறந்து வைப்பார். நீங்கள் நல்லதை அடைவதை இங்கு எவராலுமே தடுக்க முடியாது. இங்கே ஒருத்தனுடைய முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. நம்மளா தடுத்துக்கிட்டால் தான். இங்கே நம்மளாக தான் பண்ணிக்கிறது தான் பல பிரச்சனையும், வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே துலாம் ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த பதிவு உங்கள் ஆழ் மனதில் ஒரு அதிர்வலையை உருவாக்கும் நான் நம்புகிறேன். இனி விடியக்கூடிய ஒவ்வொரு காலையும் உங்களுக்கான காலை தான். இந்த உலகத்தில் எந்த ஒரு புல் பூண்டு அசைதுனா கூட அது உங்களுக்காக தான், மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. வணக்கம். இனியாவும் நல்லதே நடக்கட்டும்.